ஒரு பேரீச்சமர தூண் கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அழுதது தெரியுமா? அது மனிதன் அல்ல, உயிருள்ள விலங்கு அல்ல, ஒரு மரம். அந்த மரம் ஏன் அழுதது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணைத்த போது என்ன நடந்தது? இந்த உண்மையான ஹதீஸை முழுவதும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் இஸ்லாமிய சேனலுக்கு ஆதரவு அளிக்கவும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் பள்ளிவாசலை கட்டிய போது அது மிகவும் எளிமையானதாக இருந்தது. மண் தரை, பனை இலை கூரை, மரம் தூண்கள். அங்கேயே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஹதீஸ் மற்றும் குர்ஆன் போதிப்பார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா சொல்லும் போது ஒரு பேரீச்சமர தூணை சாய்ந்து கொண்டு பேசுவார்கள். ஒருநாள் சஹாபாக்கள் நினைத்தார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்று பேசுவது கஷ்டமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு ஒரு மிம்பர் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். மரம் கொண்டு ஒரு அழகான மிம்பர் செய்தார்கள். அதன் மேல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி குத்பா சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. முன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து பேசிக் கொண்டிருந்த பேரீச்சமர தூண் திடீரென்று அழ ஆரம்பித்தது. அது ஒரு குழந்தை அழுவது போல இருந்தது. அந்த மரம் இன்னும் அழுது கொண்டே இருந்தது. அது ஒரு சாதாரண அழுகை இல்லை, அது இதயம் உடையும் அளவுக்கு இருந்தது. பள்ளிவாசலில் இருந்த சஹாபாக்கள் அனைவரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் பேசவில்லை, யாரும் அசையவில்லை. அனைவரின் கண்களும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் இருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக அந்த மரத்துக்கு அருகில் சென்றார்கள். அவர்கள் கைகளை நீட்டினார்கள். அந்த பேரீச்சமர தூணை மெதுவாக தழுவிக் கொண்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அணைத்தார்கள். அந்த தருணம் மிகவும் உணர்ச்சி நிறைந்த தருணம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை அணைக்கிறார்கள், அதை ஆறுதல் கூறுகிறார்கள். அது ஒரு சாதாரண காட்சி அல்ல, அது ஒரு அன்பின் காட்சி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அணைத்தவுடன் அந்த மரத்தின் அழுகை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அது அமைதியானது. அது அழுகையை நிறுத்தியது. அது ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்தபோது அமைதியாகும் போல இருந்தது. அது ஒரு இதயம் ஆறுதல் பெற்றது போல இருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணைத்ததால் அந்த மரம் அமைதியானது. இந்த காட்சியை பார்த்த சஹாபாக்கள் அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்கள் மனம் உருகியது. இந்த சம்பவம் உண்மையான ஹதீஸில் வருகிறது. சஹீஹ் அல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மரம் என்னை நினைத்து அழுதது. இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை காட்டுகிறது. ஒரு மரம் கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்ததால் அழுகிறது. அப்படி இருக்க நாம் மனிதர்களாக அவர்களை நேசிக்க வேண்டாமா? அவர்களின் சுன்னாவை பின்பற்ற வேண்டாமா? அவர்களின் ஹதீஸ்களை படிக்க வேண்டாமா? நாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். ஆமீன்.